Hello, வணக்கம் and welcome to IPL 2026 Tiruvizha. Welcome to the preview show of the last league game of IPL 2026 KKR vs DC. என்ன ஒரு பியூட்டினா லாஸ்ட் லீக் கேம் வரைக்குமே யார் அந்த ஃபோர்த் ஸ்பாட்டுக்கு போறாங்கன்னு தெரியாம இருக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். என்ன பியூட்டி ஆஃப் ஐபிஎல் அண்ட் இந்த எடிஷன் ஆஃப் ஐபிஎல்ல என்ன ஒரு பியூட்டினா லாஸ்ட் லீக் கேம் வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. 16 பாயிண்டை தாண்டி 15 பாயிண்ட்ல யாரையாவது குவாலிஃபை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேம் தான் கேகேஆர் வர்சஸ் டிசி. மஸ்ட் வின் கேம் ஃபார் கேகேஆர். எஸ் பீடா, ஓப்பனிங் தாட்ஸோட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்ன நடக்க போகுது இந்த கேம்ல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு யூ. ஒரு மேட்ச் விடாம எல்லா மேட்சும் கோஆப்ரேட் பண்ணி லேட் நைட்ல உட்காந்துட்டு கோஆப்ரேட் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் த வியூவர்ஸ் ஃபார் அக்செப்டிங் வாட் எவர் ரபிஷ் வியூஸ் வி ஹவ் கிவன். தேங்க்ஸ் அலாட் ஃபார் யுவர் சப்போர்ட். நோ மேட்டர் என்ன ஆனாலும் சரி, அடாது மழை பெய்தாலும் விடாது நாடகம் நடத்தப்படும் அப்படின்னு நாடகத்தை நடத்தி முடிச்சிருக்கோம். இது கடைசி. இது விக்கி சொன்ன மாதிரி இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரீவியஸ் கேம். ப்ரீவியஸ் கேம்ல வந்துட்டு என்ன ஆகுதுன்னு தெரியாது. ஒருவேளை அந்த ரிசல்ட் மும்பைக்கு ஃபேவரா போச்சுன்னா தென் திஸ் கேம் இஸ் கோயிங் டு ஹேவ் அன் அகடமிக் இன்ட்ரெஸ்ட். அப்படி ராஜஸ்தான் ராயல்ஸ் cannot put it across against these guysனா அதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு இவங்களுக்கு. என்ன அப்படின்னா they have to take the calculators and see what kind of whether net run rate PBKS have ended up with. Already they are well behind the run rate of net run rate of PBKS. ஒருவேளை பிபிகேஎஸ் இந்த மேட்சுக்கு முன்னாடி ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா then they have to beat Delhi Capitals by a margin to sneak in and earn that fourth spotன்றதுனால the pressure will be more for KKR. இவங்க வந்து டிசி ஒரு 2300 ரன்ல ஜெயிக்கணும். மேத்தமேட்டிக்கலா அது ஒரு சான்ஸ் இருக்கு 2300 ஜெயிக்கிறதுக்கு. அவங்களும் ஒரு ஹோப்போட தான் போவாங்க. தி ரிசல்ட்ஸ் ஆர் ஆல்சோ கோயிங் இன் தேர் ஃபேவர். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தான் KKR won't have any pressure if two results have gone in their way previously. If Punjab losing and Royals losing, they just need a win. ராயல்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா டிசிஇ இவனும் இ. அப்படி ஒருவேளை ராயல்ஸ் தோத்து பிபிகேஎஸ் ஜெயிச்சாங்கன்னா தென் கால்குலேட்டர்ஸ் ஆர் கோயிங் டு பி ரெடி ஹியர். ஒரு அப் அண்ட் டவுனா இருந்திருக்கிற ஒரு வென்யூவா இருந்திருக்கு இது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க, ஒரு நோ ரிசல்ட். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து 187, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 180. அதாவது எப்படின்னா ஒரு மேட்ச் 247 வச்சு எக்கனான் கேகேஆர் ஜிடியோட. ஜிடியும் ஒரு 210 அடிச்சாங்க, 207 அடிச்சாங்க. அடுத்த மேட்சே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 147 மும்பை, இவங்க 148க்கு 18.5 ஓவர்ஸ் ஆடினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க கேகேஆர், தே ஹேவ் டு அண்ட் தே வில் play on the same slow tough pitch against டெல்லி கேபிட்டல்ஸ். ஏன்னா உங்களுக்கு ஒருவேளை நெட் ரன் ரேட்ல அடிக்கணும்னு அந்த மாதிரி வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லோ பிச்சை கொடுத்து பர்டிகுலரா நீங்க போலிங் போட்டு ஒரு 150 160 நீங்க நிறுத்தினீங்கன்னா தென் யூ காட் எனஃப் சான்ஸ் ஆக்சுவலி டு வின் அப்படின்றதுனால. ஸோ உங்களுக்கு இதுல எப்படின்னா அது வந்து பிச்சை அந்த பழைய பிச்சில் நீங்க ஆடினீங்கன்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் 180. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஒரு நல்ல பிச்சா இருந்ததுன்னா 210 வேணும். அந்த பிச்சில் ஆடினா 210ன்னா அதே மாதிரி சீரா போயினே இருக்கணும். இப்போ வந்து 10 ஓவர்ல 60, 6 ஓவர்ல 60, 10 ஓவர்ல 100, 15 ஓவர்ல 150, கடைசி 5 ஓவர்ல ஒரு 60, 210. இந்த மாதிரி ஸ்லோ பிச்சுன்னா டார்கெட் 180 to 190 அப்படின்னா அப்பயும் ஸ்டார்ட் 60 ரன் வந்தே ஆகணும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஃபேஸ்லயே ஒரு 35, 10 ஓவர்ல 95 வரணும். Odagundi phase has always been overs 11 to 16. அந்த 11 to 16 6 ஓவர்ல அப்படியே ஒரு 50 ரன்னுக்கு அவசரப்படாம ஆடிட்டு ஒரு 150, 145 அந்த மாதிரி வந்துட்டு கடைசி 4 ஓவர்ல ஒரு 40, 45 வந்ததுன்னா that takes you to 190, 180 to 190. That will definitely be a score on a slow pitch which they played is certainly defendable. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. அதான் சொல்றேனே உங்களுக்கு, the most important thing here is how the spinners come into the picture.
இங்க இது வரைக்கும் எப்படி போயிருக்கு அப்படின்னா ஃபாஸ்ட் bowlers-ஓட எக்கானமி 10.24, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 9.14. ஸோ ஸ்பின்னர்ஸோட எக்கானமி எவ்வளவுதோ அது நீ தென் தே ஹேவ் அ கை லைக் சுனில் நரேன், தே ஆல்சோ பிளேயிங் வருண் சக்கரவர்த்தி, ஈவன் தோ இப் இஸ் ஆஃப் விட்டு ஒரு 4 ஓவர்ல 30 போட்டுறாரு. தென் தே ஹேவ் அனுகுல் ராயும் போது ஸ்பின் வில் பிளே a மேஜர் factor here. KKR are hit by the absence of Ankrish Raghuvanshi as is ruled out of the tournament technically. Concussion subன்னு ஒரு பிளேயரை நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணினீங்கன்னா he will be under the observation of the governing council 7 to 10 days only, then they will clear him. அதனால கன்கஷன் சப்ல ஒரு பிளேயரை நீங்க சப்ஸ்டியூட் பண்றீங்கன்னா ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு ஒன்றும் புரியல. வருண் சக்கரவர்த்தியோட ஒரு கொலிஷன் வந்தது, அதுக்கப்புறம் தலை சுத்துது, கண்ணு தெரியல, அது தெரியலன்னு வெளில வந்துட்டார் அவரு. How much it is going to affect their batting every time you have picked him as your game changer. That is what he gives. இப்போ அவங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை பெருசா வந்திருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தேர் பிளேயிங் 11 எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன், அது கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க. கன்சிடரிங் தேர் கோயிங் டு கிவ் டெஃபினெட்லி a slow pitch against the Delhi Capitals with Kuldeep Yadav not playing out of favor for them. அக்ஷர் பட்டேல் ஒரு டிஃபென்சிவ் ஸ்பின்னர், அதை தான் பண்ணுவாங்க. ஃபின் ஆலன், அஜிங்கியா ரஹானே, மனிஷ் பாண்டே, கேமரூன் கிரீன், ரோமான் பவல், ரிங்கு சிங், தேஜஸ்வி சிங் தையா, அனுகுல் ராய், சுனில் நரேன், கார்த்திக் தியாகி அண்ட் வருண் சக்கரவர்த்தி. The impact of is going to be சௌரப் தூபே. இப்படிதான் அவங்க போவாங்க. Please let me know, is there anyone you feel can be added into the team to make it little more better than the suggestion what I am giving? இல்ல அது இதுக்கு மேல ஆட் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ பிக் லாஸ் நாட் ஹேவிங் அங்கிரிஷ் ரகுவன்ஷி. அஃப்கோர்ஸ் அன்பார்ச்சுனேட்லி வந்து லாஸ்ட் கேம் ஆஃப் த டோர்னமெண்ட், ஆப்வியஸ்லி லீக் கேம் வந்து லாஸ்ட் கேம், அதுக்கு முன்னாடி ரூல் அவுட் ஆயிருக்காரு. ஸோ அதனால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க சொன்ன மாதிரி ஹி ஹேஸ் டு பி மானிட்டர்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் 7 to 10 டேஸ்ன்னும் போது டோர்னமெண்ட்டே இன்னொரு 3-4 நாள்ல முடிஞ்சிடும். ஸோ அதனால வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பி எனி வர்த் வெயிட்டிங் இம். அவரோட ரிட்டர்னுக்குலாம் வெயிட்லாம் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி வாட் எவர் டன் இஸ் டன். ஸோ அதுக்கு அதை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு அவங்க பேட்டிங் ஆடணும். த பேட்டிங் ஹேஸ் டு பி ரியலி ரெஸ்பான்சிபிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேகேஆர். இஃப் தே வாண்ட் டு ஜஸ்ட் ஹாவ் ஒரு ஸ்லைட்டஸ்ட் டைனியஸ்ட் ஏஜ் ஃபார் தெம் டு ஜஸ்ட் கோ இன் டு த பிளே ஆஃப்ஸ்னா தே ஹேவ் டு பேட் ரெஸ்பான்சிபிளி. ஒன்னு போலிங் ஹஸ் பீன் ஆக்சுவலா கொஞ்சம் போக போக வந்து போலிங் பெட்டர் ஆயிருக்கு. சுனில் நாராயண் இருக்காது ஒரு பக்கம், அதை பத்தி எந்த விதமான கவலையுமே தேவையில்லை. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல சுனில் நாராயண் அண்ட் வருண் சக்கரவர்த்தி பார்த்துப்பாங்க. அண்ட் ஃபாஸ்ட் போலிங்ல சௌரப் துபேவோட அடிஷன் அண்ட் கார்த்திக் தியாகிஸ் கரண்ட் ஃபார்ம் நல்லா போயிட்டு இருக்கு. கேம் கிரீனும் அமங்ஸ்ட் த விக்கெட்ஸ் வராரு. இஸ் ட்ரைங் டு கெட் கரெக்ட் பிரேக் த்ரூஸ் அட் கரெக்ட் டைம்ஸ். கரெக்டான இன்டர்வல்ல கொடுக்குறாங்க அவருக்கு, அவர் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் அப் வச்சு போகும்போது ஆப்வியஸ்லி தேர் இஸ் அ ஸ்லைட் எட்ஜ் ஃபார் கேகேஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் போலிங் ஃபார்ம். அவங்களோட கடைசி 7 கேம்ஸ்ல 6 கேம்ஸ் வின் பண்ணி உள்ள வர்றதுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் டிசி தான் வந்து இந்த என்டையர் ஐபிஎல் 2026ல என்ன காம்பினேஷன் ஆடணும், என்ன மாதிரி விக்கெட்ல என்ன பிளேயரை இறக்கி விடணும், யாரெல்லாம் டிராப் பண்ணக்கூடாதோ அவங்க எல்லாரையும் டிராப் பண்ணி அந்த மாதிரிலாம் ஆடி இருக்காங்க. இந்த கேம் எப்படி அவங்க ஃபோக்கஸ் பண்ண போறாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளேயிங் காம்பினேஷன்ஸ் அண்ட் தேர் 11? எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். பிகாஸ் they are expected to play on a slow pitch which is going to suit the home team. You need to get players based on that. No matter the winning combination change பண்ண மாட்டான் அது இதுன்னு, whether they are going to qualify or not, என்ன பொறுத்த வரைக்கும் they are eliminated. அவங்க வந்துட்டு they have won 6 games. They win their 7th game. Winning 7 games in IPL is definitely not something you can be ashamed of. Okay, 7 மேட்ச் கீழே ஜெயிச்சுன்னா இட் இஸ் a forgettable tournament for you. 7 ஜெயிச்சுன்னா you can be proud. Yes, I didn't make the playoffs, but we played decent cricket. அவங்க எப்படி போகணும்னு சொல்றேன், கரெக்டா இல்லையான்னு உங்க எக்ஸ்பெக்டேஷன்ல ஆட் ஆன் பண்ணுங்க. கேஎல் ராகுல் டு ஸ்டார்ட் வித் அபிஷேக் போரல். சாயில் பாரிக் இஸ் a great talent. நிதிஷ் ராணா is a brilliant player of spin. I would bring Nitish Rana at number 3, David Miller at number 4, Tristan Stubbs at number 5, followed by Akshar Patel, Asutosh Sharma, Madhav Tiwari. My number 9, I'm taking a seamer out and bringing one of Kuldeep Yadav or Vipraj Nigam on a slow pitch like this. Mitchell Stark, Lungi Engidi,
and my impact sub is going to be Akib Nabi Dar or Mukesh Kumar. I would rather prefer Akib Nabi. Mukesh ஒரு ரெண்டு மூணு மேட்சை சரியா போடல. This is going to be the playing 12 based on the condition on a slow pitch which you are expected to play. So நான் என்ன பண்ணியிருக்கேன், நிதிஷ் ராணா comes in place of சாஹில் பாரிக்கு. அந்த ஃபாஸ்ட் பவுலர் ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட பேஸ்ல ஈதர் குல்தீப் யாதவ் ஆர் விப்ராஜ்னிகம் gives பேட்டிங் டெப்த். மாதவ் திவாரியும் பேட்டிங் ஆடுற இன்னையா பேட்டிங் வேணும். So I would rather prefer Kuldeep. An impact sub I will have Akib Nabi. Please let me know whether it makes sense to you based on the conditions, based on the opposition you are going to play. குல்தீப் யாதவுக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன், கேகேஆரோட ஈடன் கார்டன்ஸ்ல ஆடி எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காரு. அவரோட பழைய டீம் நிறைய விளையாடி இருப்பாரு. அவரோட அதாவது அந்த கிரவுண்ட்ல பிளஸ் என்ன மைனஸ் என்ன, எங்க விக்கெட்ஸ் விழும், எங்க எடுக்கலாம், எப்படி போடலாம், என்ன மாதிரி பிச்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் 100% குல்தீப் யாதவ் கிட்ட இருக்கு. ஐ திங்க் தே வில் ஜஸ்ட் ட்ரை டு பிரிங் ஹிம் பேக் அண்ட் ட்ரை டு கிவ் ஹிம் சம் கான்ஃபிடன்ஸ். நீதாண்ட என் ஐஸ்வர்யா ராயி, நீ தான் வரணுன்றதுக்காக அவரை இறக்கி விட்டு தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிச் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிச் கொடுக்குறாங்க அப்படின்னா, if it's going to be flat like what it was that game, I don't think that there's going to be a big change that we can expect. But டெல்லிக்கு நீங்க ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி I also feel that நிதிஷ் ராணா should take his place back. ஏன்னா நல்லா விளையாடி இருக்காரு. ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் ரீசன் தே ஆர் நாட் பிளேயிங் ஹிம்னு. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் முட்டையா பொறிச்ச போலாம் ஆட வச்சாங்க. கொஞ்சம் ரன் அடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி உக்காத்தி வச்சுட்டு சாயில் பாரிக்கு ஆட பாக்குறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல வாட் இஸ் ஹேப்பனிங் தேர் அப்படின்னு. தே ஹேவ் டு சி கேகேஆர் டீம் வந்து நீங்க ஈஸியாலாம் வின் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இஃப் யூ டோன்ட் கெட் யுவர் காம்பினேஷன்ஸ் ரைட். அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த 6 மேட்ச்ல இருந்த கேகேஆர் கிடையாதுல, இவங்க மாறி வந்திருக்காங்க, திருந்திட்டாங்கன்ற மாதிரி சொல்ற மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட என்டையர் ஸ்குவாடோட ஒரு 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 கலரே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இது வந்து இட்ஸ் கோயிங் டு ஆட் சோ மச் வேல்யூ டு தேர் கேம் as well. ஸோ டிசி ஹேஸ் டு பி ஆன் பாயிண்ட் அண்ட் காம்பினேஷன்ஸை கரெக்டாக ஆடினா மட்டும்தான் அந்த வின் எடுக்க முடியும். ஆப்வியஸ்லி இந்த வின்னிங் ஃபேக்டர் என்னவா இருக்க போகுது இந்த கிரவுண்ட்ல, அண்ட் எந்த ஃபேஸ் பொதக்குழி ஃபேஸ் எட்ஜ் யாருக்கு போகுது, கேகேஆருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேம் இது. 11 to 16 how you bat. அப்படியே 9 பின்ஸ் மாதிரி சரிஞ்சு விழுந்திருக்காங்க டீம். 10 ஓவர்ல நல்லா ஆடிட்டு லாஸ்ட் கேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மும்பை 31 for 2. கேன் யூ பிலீவ் இட்? 11லேருந்து 16 மொமெண்டம் ஃபேஸ் 31 for 2. இவங்க வந்துட்டு 45 for 2. ஓகே, ஸோ நம்பர் 4லேருந்து போவோம். அங்கிரிஷ் ரகுவன்ஷி இஸ் கோயிங் டு பி ஹியூஜ் மிஸ் ஃபார் தம். நம்பர் 4லேருந்து பார்த்தீங்கன்னா கேமரூன் கிரீன் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ரோமான் பவல் இந்த ஸ்லோ பிச்சஸ்ல கொஞ்சம் கஷ்டப்படுவார், பட் லாஸ்ட் மேட்ச் இ பிளேட் எக்ஸப்ஷனலி வெல். ரிங்கு சிங் ஹஸ் பீன் ஸ்கோரிங் ரன்ஸ். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வரும். தேஜஸ்வி தையா இஸ் வெரி குட், ஆனால் அந்த ஸ்லோ பிச்சில் அடாப்ட் பண்ண முடியுமா தெரியல. அனுகுல் ராய் கேன் பேட், சுனில் நரேன் கேன் பேட், இட் டசன்ட் லுக் தட் பேட். இங்கே நம்பர் 4லேருந்து பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லரு. கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் ஃபார்ம்ல இல்லை, எப்போ வேணாலும் அடிப்பாரு. அக்ஷர் பட்டேல் ஸ்லோவா பேட்டிங் ஆட ஆரம்பிச்சிருக்காரு. அசுதோஷ் சர்மா ஆடின எல்லா மேட்சும் ஒரு பயங்கர இம்பாக்ட் கொடுத்திருக்காரு. மாதவ் திவாரி பயங்கரமா பேட்டிங் ஆடுறாரு. நான் அவ்வளவு எதிர்பார்க்கல. ஸ்டார்க்காலேயே ஆட முடியும். ஒருவேளை குல்தீப்பை தான் ஆடுவாங்க. குல்தீப் பதில விப்ராஜ் ஆடிட்டார்னா அவரும் பேட்டிங் ஆடுவாருன்றதுனால இஃப் டெல்லி இஸ் கோயிங் டு பிக் அப் த ரைட் பிளேயிங் 11 வாட் வி ஆர் சஜஸ்டிங், இதுல டெஃபினட்டா வித் தெம் மிஸ்ஸிங் அங்கிரிஷ் ரகுவன்ஷி ஐ திங்க் டெல்லி கேபிட்டல்ஸ் வில் ஹாவ் அ லிட்டில் பிட் ஆஃப் எட்ஜ். ரெண்டாவது ஸ்பின் எட்ஜ்னா யாரோட டைத்தையும் வேஸ்டே பண்ணக்கூடாது. ஒரு ஆள் இருந்ததுன்னா டெத்து டாக்ஸ் எக்கானமி, அது சுனில் நரைன். அவர் கூட யார் இருக்காரு இல்ல அதெல்லாம் கணக்கே கிடையாது. அக்ஷர் பட்டேல் வில் டெஃபினெட்லி போல் வெல் ஹியர். குல்தீப் யாதவ் திருப்பி கொண்டு வந்தாங்கன்னா இஸ் அ கிளாசி போர்டு, வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் அ பிளேஸ் இன் மை டீம். எந்த ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல வராருன்னு தெரியாது. விப்ராஜ் நிகம் வில் ஆல்சோ பி எஃபெக்டிவ் ஆன் அ ஸ்லோ பிச் லைக் திஸ், பட் த ஸ்பின் எட்ஜ் வில் டெஃபினெட்லி பி வித் Kolkata Knight Riders. Expecting a low scoring affair with there is a little bit of a more explosion in Delhi lineup where Rana is a good player of spin, Rolls Royce is a very very good player of spin, Abdi Miller is a good player of spin, Asutosh is a good player of spin. என்றதுனால ஒரு tiniest of all edges Delhi Capitals will go with an edge of 51-49 அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் ஐ கெட் மை
ப்ரெடிக்ஷன் ராங்கு. விக்கி, ப்ளீஸ் கிவ் யுவர் எட்ஜ். இல்ல, இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி மை எட்ஜ் இஸ் கோயிங் டு பி வித் கேகேஆர். ஏன் சொல்றேன்னா, ஒன், த ஃபார்ம் வந்து கேகேஆருக்கு தான் பெட்டரா இருக்கு. மொமெண்டம் வைஸ் கேகேஆர் தான் பெட்டரா இருக்கு. ஒன்னே ஒன்று அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலாம். என்னன்னா, கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கேம் முடிஞ்சு போச்சுன்னா அவங்கள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம். அது ஒரே ஒரு ஃபேக்டர். அதை தவிர ஆர்ஆர் அங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு செய்தி கேட்ட உடனே இங்க வேட்டு சத்தம் கேட்கும்ல அப்படின்ற மாதிரி இங்க வந்து கொஞ்சம் அவங்களோட இது வந்து வைப்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஈவன் தென் நான் என்ன வாட் ஐ வுட் சே இஸ், வாட் எவர் செட் அண்ட் டன், அவங்க ஜெயிச்சாலும் நீங்க போகலன்னு தெரிஞ்சாலும் பிளே ஆஃப்ஸுக்கு நீங்க தலையை தூக்கி காலரை தூக்கி சொல்ல வேண்டிய ஒரு சீசன் மாதிரி இருந்திருக்கு கேகேஆருக்கு. யூ ஷுட் பிளே லைக் ஹவு யூ டர்ன் திங்ஸ், டர்ன் த டேபிள் வென் த சிப்ஸ் வேர் டவுனு. நீங்க எப்படி விளையாடுனீங்களோ அதே மொமெண்டம்ல விளையாடி உங்க ஃபேன்ஸுக்காக, அதாவது கேகேஆரோட ஃபேன்ஸுக்காக இன்னொரு கேம் கிளினிக்கலா வின் பண்ணிட்டு அவங்க ஹோம்ல அழகா முடிச்சுட்டு போகணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ அதனால ஐ ஃபீல் தட் கேகேஆர் has also got the goods and has also got the energy, has also got the willingness to win. அதனால கேகேஆர் இஸ் கோயிங் டு ஹாவ் an edge of 55-45 கேகேஆர் கொடுக்குறேன். இம்பார்ட்டன்ட் கேம் பிடாக், ரெண்டு கேம் சேஞ்சஸ் கொடுக்க போறீங்க, ஒன் ஃப்ரம் ஈச் டீம். யாரா இருக்க போறாங்க? கடைசி மேட்ச் தேர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ராகுல் வந்து நங்கூரை போட்டு நின்றுவார். இந்த மாதிரி ஸ்லோ பிச்சு பர்டிகுலரா 160 170 பார் ஸ்கோர் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் இஸ் நாட் கோயிங் டு த்ரோ இஸ் விக்கெட் அவே அண்ட் வாண்ட் டு மேக் இட் மோர் மெமரபிள் பை கெட்டிங் இன் டு த 600 கிளப். பிக்கிங் KL Rahul from Delhi Capitals, and Cameron Green has been a revolution with the ball as well. So picking Cameron Green from KKR. Vicky, please your choices. ஒரு பக்கம் பேட்டர், ஒரு பக்கம் ஸ்பின்னர் எடுக்க போறேன். மில்லர் ஃப்ரம் டிசி அண்ட் சுனில் நரேன். ஹூ எல்ஸ் அதர் தன் த கோட்? சுனில் நரேன் ஃப்ரம் கேகேஆர். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷட் ஸ்டாப் இது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் இந்த கேமை பத்தி பேசுறதுக்கு பெருசா எதுவுமே இல்லை. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஜம்ப் டு ஸ்டம்பி டாக் செக்மெண்ட். பிஃபோர் யூ கிவ் யுவர் க்ளோசிங் தாட்ஸ், ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல என்ன கொஸ்டின் இருக்கு இன்னைக்குன்னு பார்க்கலாம். யூஎஸ்ஏ தமிழ் நெட்வொர்க் 9289 யார் பானீங்க? சூப்பர் பேரு. நவடேஸ் batters attack almost every ball due to the high risk, high reward T20 approach. Because of that, even good deliveries are going for boundaries. So, when evaluating bowlers in IPL, should dot ball percentage and boundary prevention be valued more than raw wicket taking numbers? Since many wickets now come from batters attacking rather than bowlers actually dominating. சரியான கொஸ்டின் இதுவுமே ஆக்சுவலா. அதாவது டாட் பால் பர்சன்டேஜ், பவுண்டரி ப்ரிவென்ஷன் பர்சன்டேஜ் வந்து யார் ஜாஸ்தியா வச்சிருக்காங்களோ அவங்க தான் முடிசூடா மன்னன் இன் T20 அண்ட் எஸ்பெஷலி இன் ஐபிஎல் அப்படின்னு சொல்லணுமே தவிர, ரா விக்கெட் நம்பர்ஸை வச்சு ஒரு ஒரு பர்பிள் கேப்போ, இது என்னோட ஒப்பீனியன், ஒரு பர்பிள் கேப்போ இல்ல அது ஏன் டாட் பாலுக்கு வந்து ஒரு 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 நாமினேட்டோ, ஒரு டெசிக்னேட்டட் ஒரு ஒரு கேப்போ, வாட் எவர் இட் இஸ், ஒரு ரெக்கக்னிஷனோ ஒரு ரெவார்டோ இல்ல நினைக்கிறீங்க பிடா? பிரில்லியண்டா சொன்னார். அதான் நான் சொல்றேனே, இப்ப நிறைய நீங்க பாத்தீங்கன்னா ஓசி விக்கெட் டெத் ஓவர்ஸ்ல ஒரு சிலர் ரொம்ப நிறைய எடுப்பாங்க. 19 ரன்னு ஒரு ஓவருக்கு கொடுத்து 3 6 ஒரு சிங்கிள் கொடுத்து 2 ஓசி விக்கெட் எடுப்பாங்க ஃபுல் டாஸ் போட்டு. கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டிராவிஸ் செட்டு போய் சொல்றேன், நான் ஒரு ஓவர் போடுறேன், நான் போட்டே ஆகும். அந்த இதுல மயக்கம் என்ன படத்துல அவர் சொல்லுவாரு, டேய் நான் பாடி ஏத்துருவேன்டா, வேணாண்டா, இல்லடா நான் பாடி ஏத்துருவேன்டா, சரி பாடி தொலை அப்படின்னு ஒன்னே ஒரு பாடு வரும். அந்த மாதிரி டிராவிஸ் செட்டு சண்டை போட்டு அந்த எஸ்ஆர்எச் ஆர்சிபியில் ஒரு போலிங் போட்டு ஒரு அரைக்குழி போட்டு ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. ஓகே, ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு டிராவிஸ் செட்டு. தட் டேக்ஸ் a lot of mileage out of you போது, இப்ப நான் எப்படி பார்ப்பேன், இப்ப இந்த பர்பிள் கேப்பை நான் எப்படி கொடுப்பேன்னா, மோஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் டாட் பால்ஸ், லீஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் பவுண்டரி பால்ஸ் கிவன், த காம்பினேஷன் ஆஃப் போத், அவனுக்கு தான் நான் பர்பிள் கேப்பை கொடுப்பேன் ஒழிய வந்து நான் இதுக்கு கொடுக்க மாட்டேன். பேட்ஸ்மேனா வேற வழி கிடையாது. பேட்ஸ்மேனு ஒரு 90 ரன் அடிக்கிறான்னா ஒரு 20 ரன் எட்ஜில் போகலாம், பட் 70 ரன் அவன் அடிச்சே ஆகணும் அந்த பேட்ஸ்மேனு. பட் போலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவன் ஒரு 5 விக்கெட் ஆள் எடுத்துப்பான், 5மே ஃபுல் டாஸ் போட்டு எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கும் போது இவங்க பிளைண்டா பர்பிள் கேப்பை வந்து விக்கெட்ஸ் கொடுக்கவே கூடாதுங்கும் போது இட்ஸ் அ பிரில்லியன்ட் கொஸ்டின் எனக்கு. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் விக்கி, இது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லைன்னு தெரியாது, மை பர்பிள் கேப் கோஸ் டு சுனில் நரேன். வேற எவனுக்குமே நான் கொடுக்கவே மாட்டேன். I will give my purple cap to Sunil Narain, that is not to anyone.
ஃபர்ஸ்ட் நான் எப்படி யோசிப்பேன், 3 ஃபேக்டரா கூட எடுப்பேன். ஒன்னு எப்படின்னா, நம்பர் 1 இஸ் கோயிங் டு பி இவர் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் டாட் பால் பர்சன்டேஜஸ் போல்டு. ரெண்டாவது நம்பர் ஆஃப் நான் பவுண்டரி பால்ஸ். ஓகே, பவுண்டரி கொடுக்காத பால் பர்சன்டேஜ் எவ்வளவு. மூணாவது எக்கானமி. இதை வச்சுதான் நான் கொடுப்பேன் ஒழிய இவங்க வந்து விக்கெட்ஸ் கொடுக்கறதுன்றது இட் இஸ் நாட் கோயிங் டு ரியலி புட் அ வேல்யூ ஆன் பவுலர்ஸ். நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்க, ஏன் சார் டாட் பால்ல தானே விக்கெட் விழுதுன்னுவான், அவன் சொல்றது கரெக்ட். ஒரு சில மேட்ச்ல நீ என்ன பண்ணிருப்ப, 4 ஓவர்ல 54 ரன் 4 விக்கெட் எடுத்திருப்ப, 4 டாட் பால் போட்டிருப்ப. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த MVP அந்த பாயிண்ட்ஸ் அது இதுன்னு பாத்தீங்கன்னா மேல இருப்பான் அவன். அந்த மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் இந்த பாயிண்ட்ஸ்ல எப்படின்னா, இட் இஸ் ரிச்லி கமிங் த்ரூ யுவர் பர்ஃபார்மன்சஸ் டேக்கிங் விக்கெட்ஸ் ஸ்கோரிங் ரன்ஸ்ன்றதுனா அவங்க தான் மேல இருப்பாங்க. சுனில் நரேன் மேல இப்ப MVP இது போடுறாங்களே, சுனில் நரேன் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா லிஸ்ட்ல? Don't you think that he is not one of the MVP players to be qualified in the race according to you? ஏன் அவர் வரமாட்டேன்றாருன்னா, இப்ப அவர் விக்கெட்டுக்காக அலைஞ்சுன்னு போடவே மாட்டாரு. என்ன பண்ணாரு சுனில் நரேன், 4 ஓவர் 22 ரன் போட்டு கொடுத்துட்றேன். மேல அந்த பக்கம் ஒருத்தர் 4 ஓவர் 40 கொடுத்து விக்கெட் எடுத்தாலும் எனக்கு பரவாயில்ல. ஒரு சில பாலர்ஸ் எல்லாம் அந்த ஆரஞ்சு கேப்ல இருக்கிறவங்க எக்கானமில அன்சுல் கம்போஜ் மோர் தென் 10. They are not talking bad about அன்சுல் கம்போஜ். 24 விக்கெட் எடுத்திருக்காரு, 10.23 எக்கானமி. But is sitting in the top 5 list of purple cap. See, 21 wickets 21 wicket full toss ல எடுக்க மாட்டேன். இப்போ எக்ஸெப்ஷன் பிரில்லியண்டா போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 10-11 பயங்கரமா போட்டாரு. But at the same time, you got an economy of 10.23. That could win a cricket match or 2 for you. You can only play a support role if your economy 10.23. அப்படிங்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3 கிரைட்டீரியா இருப்பேன். டாட் பால் பர்சன்டேஜ், நம்பர் ஆஃப் நான் பவுண்டரி பால்ஸ் பர்சன்டேஜ் பிளஸ் எக்கானமி combined with each other, whichever bowler is on top, I will give the purple cap to him. This is a brilliant question. Vicky, please let me know whether you feel my thought process makes sense to you or I'm complicating. இல்ல அப்சல்யூட்லி. ஏன்னா அந்த டாட் பால் ஆஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு இதை வந்து ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய லீக்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்ரிபடி இஸ் ஜஸ்ட் கோயிங் டு டூ இன் தேர் ஓன் லீக்ஸ். It is just going to be very famous in terms of how this purple cap and orange cap was introduced. Not just ஒரு மேன் ஆஃப் த சீரீஸோ இல்லை ஒரு மேன் ஆஃப் த மேட்சோ கொடுக்காம வெறும் அதோட நிறுத்தாம இந்த மாதிரி ஒரு இது கொடுக்கும்போது ஒரு பேட்டராவோ ஒரு போலராவோ யூ ஆர் ஜஸ்ட் கெட்டிங் ரெகக்னைஸ்ட் ஃபார் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் அண்ட் அமௌண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் யூ கிவ். ஆல்சோ தெர் ஹேஸ் டு பி சம்வேர் ஒரு ரிவார்டிங்கா இல்லை வந்து அட்லீஸ்ட் எவ்ரி கேமுக்கு டாட் பால் நல்லா போடுற ஒரு போலரை கூப்பிட்டு ரெகக்னைஸ் பண்றது வந்து இட் இஸ் அ வெரி குட் திங்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐபிஎல் அண்ட் T20 லீக்ஸோ இல்லை T20 டோர்னமெண்ட்ஸோ இல்லை T20 கேமே டிசர்வ்ஸ் டாட் பால் போலர்ன்றது தான். புவனேஸ்வர் குமார் கூட ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு. டாட் பால் போடுற ஒரு ஓவருக்கு 6 ரன் கொடுக்குற போலர் தான் டீமுக்கு தேவை. ராதர் தான் 4 விக்கெட் கொடுத்து 10-11 ரன்னு கொடுத்துட்டு 4 விக்கெட் எடுக்கிறதுல எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஃப்கோர்ஸ் நீங்களும் அதை நெயில் பண்ணீங்க. வெரி வெல் டன் பிடாக். இப்போ இந்த கேமுக்கு ஒரு ஃபிட்டிங் தாட்ஸ் ஒரு 70 கேம் ஜேர்னியா இருந்திருக்கு நம்மளுக்குமே சரி. அண்ட் IPL 2026ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா பிளேயர்ஸ் டீம்ஸ் இவங்களுக்குமே சரி. ஹவு லாங் ஒரு இந்த மாதிரி ஒரு ஹவு அ லாங் டோர்னமெண்ட் கேன் பி சோ டயரிங் அட் த எண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். பட் ஸ்டில் பிளேயர்ஸ் ஹேவ் டு பி ரியலி மைண்ட்ஃபுல் அண்ட் இப்போதான் ஃபோக்கஸ் இன்னும் ஷார்ப்பா வச்சு அந்த கடைசி ஸ்டெப்பை எடுத்தாங்கன்னா தான் அந்த ட்ராஃபியை ஜெயிக்க முடியும். ஹவு திஸ் கேம் இஸ் கோயிங் டு பிளே அவுட், ஹவு டு யூ சி திஸ் IPL 2026? 70 கேம்ஸ் பார்த்துருக்கோம், 70 டேஸ் பார்த்துருக்கோம். வாட் டு யூ திங்க்? என்டர்டெயின்மெண்ட் ஒரு நாள் கூட குறையல விக்கி. நான் ஒரு பால் கூட ஐபிஎல் நான் மிஸ் பண்ணல. இட் இஸ் நாட் போரிங் பை எனி மீன்ஸ். ஓகே, ஆல் ஆஃப் அ சடன் ஐபிஎல் முடிஞ்சோடனே என்ன பண்ணே 7:30 மணிக்கு நீ என்னடா பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்துடும். தட் இஸ் அ வாய் இட் இஸ் கிரியேட்டிங். இப்ப கேகேஆரா இருக்கட்டும் டெல்லியா இருக்கட்டும், it all depends upon the result of the previous game. Rajasthan is going to shut both their dreams out if they win. இருந்தாலும் இப்ப வந்துட்டு finishing on the mid table, இப்ப டெல்லி 8ல இருக்காங்க. They are going to finish on the mid table if they win. As I say, 7 wins is not a bad tournament. They made some mistakes. அந்த ஒரு ரன் ஓடாம இருந்தாரு டேவிட் மில்லர். யோசிச்சு பாருங்க, அப்பயே சொன்னீங்க நீங்க 5 மேட்ச் முடியும் போது இந்த 2 பாயிண்ட் தான் அவங்களுக்கு பிரச்சனை பண்ண போகுதுன்னு.
அந்த யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி அவங்க பண்ண ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் எவ்வளவு தூரம் காஸ்ட்லி. அசுதோஷ் சர்மா, டேவிட் மில்லர்லாம் ஆடாம இவ கேகேஆர் வந்துட்டு 6 out of 6 பீப்புள் ஆர் பீன் கிரைங் அபவுட் யூனோ தெம் த ஃபேன்ஸ் ஆர் பீன் கிரைங் அபவுட் ஆல் ஆஃப் சடன் அவங்க ஜெயிச்சாங்கன்னா 15 பாயிண்ட் இஸ் அ வெரி வெரி குட் திங்ன்றதுனால நெவர்தலெஸ் ஆஃப் வெதர் அட் த எண்ட் ஆஃப் த ராஜஸ்தான் ராயல்ஸ் ரிசர்வ் கோட் டு ஷன் போத் தீஸ் டீம்ஸ் அவுட் or not, both the teams want to win to make sure they want to move a few positions ahead. They don't want to be left up in the bottom three. டெல்லி தோத்தானே டெல்லி 8th இருப்பான், இல்லைன்னா இஸ் கோயிங் டு ஓவர்டேக் சிஎஸ்கே, இஸ் கோயிங் டு ஓவர்டேக் கேகேஆர் ஆல்சோ டு எட் இன் டு த மிட் டேபிள். அது ஒரு மிகப்பெரிய இது உங்களுக்கு. ஏன்னா தட் இஸ் இப்போ ஒருவேளை ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்துட்டு என்ன சொல்றது ஜெயிச்சிட்டான் அப்படின்னா கூட தட் இஸ் அ மோட்டிவேஷன் யூ ஹவ் டு டேக். இன்னொன்னு சொல்றேன், 65 நாள் 70 நாள் கஷ்டப்பட்டுட்டு அதை தான் நான் சொல்லுவேன். ஏன் வந்து ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ் போனாலே பெரிய விஷயம்னு சொல்றேன்னா, அந்த ஒரு நாளைக்கு ஒரு சில டீமுக்கு எதுவுமே நல்லா நடக்காது. பேட்டிங் கொலாப்ஸ் ஆகும், நல்ல போலிங் போடுற போலர் ரன் கொடுப்பான். ஸோ கேனாட் ஜட்ஜ் அ டீம் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் ஒன் பேட் டே அட் த பிளே ஆஃப்ஸ் டெல்லிங் தம் சோக்கர்ஸ் கிக்கர்ஸ் எல்லாம். அதெல்லாம் நியாயமே இல்லாத விஷயம். ஆர்சிபி இவ்வளவு தடவை போய் தோத்துருக்காங்கன்னா அவங்கள சோக்கர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. அந்த ஒரு நாள் என்ன ஆகும், எதுவுமே சரியா நடக்காது. டாஸ் பர்டிகுலரா ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும், டாஸ் போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா நல்லா போடுற ஒருத்தனுக்கு கால் இழுத்துக்கும், இல்ல சரியா போட மாட்டான், ஃபுல் டாஸா போடுவான். அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு யூ ஆர் கீப்பிங் யுவர் செல்ஃப் மோட்டிவேட்டட் ஃபார் ஃபைனல் புஷ் இஸ் வேர் த டிசையர் இஸ் கோயிங் டு ஜஸ்ட் மேக் ஷூர் யூ கிராஸ் அட் ஒன் லாஸ்ட் ஸ்டெப் அண்ட் தென் டச் த ட்ராஃபி. Good luck to all the teams going forward. And then there are 4 more days of playoff games coming up, which is going to be top 4 teams playing. Papa, என்ன நடக்குதுன்னு என்னமோ I feel that Delhi, I've always rated them as a good combination on paper because of poor usage of resources. Unfortunately, they're missing out in the playoffs. But KK are done very, very well, but they'll be very depleted with the absence of Pankaj Aguncha. They எப்படி கவர் பண்றாங்க மணிஷ் பாண்டே வச்சு, அப்புறம் தேஜஸ்வி சிங் தயாவை வச்சு அப்படின்னு பார்ப்போம். நான் ஒரு சின்ன எட்ஜ் டெல்லி கொடுத்துருக்கேன், விக்கி வந்து ஒரு சின்ன எட்ஜ் வந்து கேகேஆர் கொடுத்துருக்காங்க. I also want to see KKR win if they have a chance to get into playoffs. They're a famed franchise. They got 3 titles in their Almira. We wish all the very best to Delhi. We wish all the very best to KKR. Come back and do a detailed review on a Sunday doubleheader. The one last time for the league stages in IPL Tirupura, as beautifully mentioned by your 97% accurate Blast Vignesh. Until then, thanks a lot and bye-bye.